ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ் மட்டம் உயரம் எவ்வளவு வைக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, சார் பேஸ் மட்டம் உயரம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து 2 அடி போதும், 3 அடி போதும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எவ்வளவு வைக்கலாம் என்பதை எப்படி முடிவு பண்ணணும் என்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து பக்கத்தில் வீடுகள் இருக்கிறதான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து அந்த பிளாட்லேயே வந்து முதல் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஸ்மெண்ட்டத்தினுடைய உயரம் வந்து ஒரு 5 படி ஏறி போகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடிக்கு குறையாமல் இருக்கணும் பேஸ்மெண்ட்டம். அதை அந்த இடத்த பொறுத்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே வீடு இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அவங்க எவ்வளோ உயரம் பேஸ்மெண்ட்டை கட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1/2 அடி உயரம் மட்டும் உங்களுடைய பேஸ்மெண்ட்டம் கைட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு குறைச்சி வச்சிட வேணாம். ஒன்று அவங்களுக்கு ஈக்குவல் வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 அடி ஏற்றி வைங்க. அவங்களோட டவுனாக வச்சிங்க அப்படின்னா அடுத்து வீடு கட்டுறவங்க வந்து உங்களை விட குறைவாக வைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அதிகமாக தான் வைப்பாங்க, உங்களை விட அதிகமாக தான் வைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து ஏற்கனவே இருக்கிற பேஸ்மெண்ட்டத்தினுடைய அளவுக்கு கணக்கு பண்ணி வைங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்தில் இருக்கா, இல்லை ரோடு விட்டு ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாளை பின்ன ரோடு ஏறுமா, ரோடுடைய உயரம் கூடுமான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ரோட்லேருந்து ஒரு 2 அடி உயரமாவது உங்களுடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அடுத்து ஃபியூச்சரில் வந்து ரோடு மேலே ஏறினாலோ பக்கத்தில் ரோடு போட்டாலோ உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பாதிப்பும் ஃபியூச்சரில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கும். அதனால் பேஸ்மெண்ட்டத்தினுடைய உயரத்தை முடிவு பண்ணுறது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. 1 அடி போதும், 2 அடி போதும், அப்போ பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற நினப்பெல்லாம் விட்டுட்டு இவ்வளோதான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எப்பயுமே கொஞ்சம் உயரமாக ஏற்றி போடுங்க. இறக்கி போட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம சீலிங்கை உடைக்கவோ லாப்டை உடைக்கவோ எதையும் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. அதனால் கவனமாக நான் சொன்னது போல் பார்த்து யோசிச்சீங்க. அடுத்து தெருவுக்குள்ளே தான் இருக்குது, உங்களை சுற்றி வீடு இருக்குது, ரோடு இருக்குது. இனிமேல் ரோடும் வரப்போகிறது கிடையாது, வீடும் வரப்போகிறது கிடையாது. அப்படின்னா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எவ்வளோ பேஸ்மெண்ட்டாக வேணும் போட்டிருக்கான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நான் சொன்னதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பதிலே நான் அனுப்புகிறேன். பாய் சி.